Hello student, 12th standard theorem 1.8 law of towel inverse அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. law of towel inverse state and proof சொல்லி sometimes question வந்துருவாங்க. if A is non-singular இருந்தா A inverse also non-singular இருக்கும். மறுபடியும் A inverse whole inverse equal A சொல்லி நம்ம prove பண்ணணும். இப்போ A is non-singular. A is non-singular. A is non-singular அப்படின்னா கண்டிஷன் என்ன? determinant A equal not equal 0. determinant A not equal 0 இருந்தா A is non-singular. அப்போ A inverse இங்க exist ஆகும். determinant not equal 0 இருந்தா A inverse exist ஆகும். ஏன்னா A inverse whole inverse கேட்டிருக்காங்க. அப்போ A inverse exist ஆகும். நெக்ஸ்ட் A inverse also non-singular அப்படின்னு சொல்லிருக்காங்க. A inverse எப்ப non-singular இருக்கும்? determinant வேல்யூ ஃபைண்ட் பண்ணும். அப்போ டிட்டர்மினன்ட் A இன்வர்ஸை ஃபைண்ட் பண்ணா டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி எழுதிக்கலாம்? 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் A ன்னு எழுதிக்கலாம். A இன்வர்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வர்ஸை 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் A ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இங்க டிட்டர்மினன்ட் A நாட் ஈக்குவல் 0 கொடுக்கலாம். அப்போ கன்ஃபார்மா டிட்டர்மினன்ட் A இன்வர்ஸ் வந்து நாட் ஈக்குவல் 0 வந்து இருக்கும். அப்போ A இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் we know that A into A inverse equal A inverse into A equal unit matrix. இதுல any one ஏதாவது ஒன்று எடுத்து ஆன்சர் நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். A into A inverse equal unit matrix. இப்போ இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ணலாம். டபுள் சைடுமே இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா வந்து ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் யூனிட் மேட்ரிக்ஸ் ஹோல் இன்வர்ஸ். இன்வர்ஸ்னு எடுத்துட்டாலே நமக்கு ரிவர்ஸ் ஆகும். ரிவர்சல் வந்து நமக்கு AB ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் B இன்வர்ஸ் இன்டு A இன்வர்ஸ் ரிவர்சல். இப்போ B இருக்க வேண்டிய இடத்துல A இன்வர்ஸ் இருக்குது. A இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ். நெக்ஸ்ட் அடுத்தது A ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் யூனிட் மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எடுத்தாலும் யூனிட் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் போஸ்ட் மல்டிப்ளை by A on both sides. Post multiply மல்டிப்ளை பண்ணோம்னா A inverse whole inverse into A inverse அதுக்கப்புறம் மல்டிப்ளை A. நெக்ஸ்ட் ஈக்குவல் யூனிட் மேட்ரிக்ஸ் into A. இதுக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது நமக்கு A into A இன்வர்ஸா இருந்ததுன்னா அதனுடைய வேல்யூ நமக்கு வந்து யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போ A இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸோட மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணா அதே மேட்ரிக்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் யூனிட் மேட்ரிக்ஸோட மேட்ரிக்ஸ் பண்ணா அதே மேட்ரிக்ஸ் A இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் E. இதைத்தான் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கோங்க. மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.